ஹீரோ கிட்டேயும் அவர் ஃப்ரெண்டு கிட்டேயும் சுப்பீரியர் பெட்ரோல் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேனை கொடுத்து அனுப்பிச்சி விட்றாரு. இவங்களும் ஸ்டெப்ஸ் வழியா நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஹச்ஆர் வந்துட்டு உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது, இந்த எங்கள் விஐபி கஸ்டமர்ஸ் போகிற வழி உங்களுக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா அப்படின்னு ஹெச்ஆர் கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோவும் உங்கள்கிட்ட நாங்கள் எத்தனை தடவை சொல்றது எலிவேட்டர் ரோட்காக வேணும் உங்களுக்கு புரியாதா அப்படின்னு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயினும் அவங்க சீனியரும் ஹீரோவை பார்க்குறக்காண்டி காரில் வந்துட்டு இருக்காங்க. வர்ற வழியில் ஹீரோயின் வந்து ஹீரோவுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பேசி தீர்த்துக்கலாம், நான் உன்னை பார்க்கத்தான் வந்துட்டு இருக்கேன், நீ இந்த இடத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்த அந்த சீனியர், உனக்கும் உன் பாய் ஃப்ரெண்டுக்கும் என்ன ப்ராப்ளம், என்னவா இருந்தாலும் சரி பண்ணிடலாம், நான் உன் கூட இருக்கேன் அப்படின்லாம் விட்டு போட்டு ஹீரோயினை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இதை ஹீரோயின் கவனிச்சாலும் இப்ப இருக்க டென்ஷன்ல அதை பத்தி கண்டுக்காம இருக்காங்க. இப்படியே ஹீரோயின் கிட்டே பேசிட்டே காரை ஓட்டுறோன்னு சிக்னலை பார்க்காம அப்படியே அந்த காரை ஏத்தாப்புல நடந்துட்டு வந்துட்டு இருந்த ஒரு ஆள் மேல மோதிடுது. ஆக்சிடென்ட் ஆகி ஒரு ஆள் கண்ணாடியை உடைச்சிட்டு அப்படியே ஹீரோயின் மேல வந்து பக்கத்துல விழுகிறாரு. ஹீரோயின் தோள்பட்ட மேல அவர் கண்ணு மட்டும் தனியா வந்து விழுந்து கிடக்குது. இங்க நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருந்த ஹச்ஆர் ஹீரோக்கும் அவங்க ஃப்ரெண்டுக்கும் ஒரு லாஸ்ட் வார்னிங் கொடுத்துட்டு போங்க, திரும்ப இந்த வழியை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்றாங்க. அப்படி ஹீரோவோட ஃப்ரெண்டும் திரும்பி பார்த்தா மேலே ஒரு ஏரோப்ளேன் அப்படி கிராஷ் ஆகுற மாதிரி வருது. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோடோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கும் ஹீரோ ஃப்ரெண்டும் நின்று இருக்க பில்டிங்கை கிராஷ் ஆகுற மாதிரி வந்து அந்த ஏரோப்ளேன் அப்படி திரும்பி சைடாக பக்கத்தில் போய் அப்படியே ஃப்ளைட் கிராஷ் ஆகி தீப்பொறிலாம் வந்து பக்கத்து பில்டிங்கில் விழுந்துருது. இங்கே ஹீரோயின் அந்த கண்ணை கையில் எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த கண்ணை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியர் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அது தயவுசெய்து அங்கே போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியர் கட்டலாம். இருந்தாலும் ஆக்சிடென்ட் வேறு ஆயிடுச்சு, எல்லாரும் வெளியே நின்று பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றதுனால ஹீரோயின் ஒன்றுமே சொல்லாமல் டக்குன்னு அந்த கண்ணை தட்டி விட்டு கீழே இறங்கிடுறாங்க. அங்கே அந்த ஆக்சிடென்ட் ஆன பர்சன் ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. உடனே அந்த சீனியர் கேட்டதும் இல்லை நான் ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கால் பண்ணுறேன், அப்போ தான் எனக்கு இன்சூரன்ஸ் மணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு இவன்லாம் எங்க இருந்துடா வந்தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இங்கே ஃப்ளைட் கிராஷ் ஆச்சுன்னா அந்த பில்டிங்கில் இருக்கிறவங்கள காப்பாற்றுறக்காண்டி ஹீரோவோட பக்கத்து பில்டிங்கில் ஃப்ளைட் கிராஷ் ஆச்சு இல்லையா, அங்கே போகிறக்காண்டி ஹீரோவோட ஃப்ரெண்டு கிளம்பி போய் எலிவேட்டரில் ஏறுறாங்க. என்ன பிரச்சனையோ பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறிக்கிட்டு இருக்காங்க. அங்கேன்னு பார்த்தா அரோன் பார்க் வந்து நிற்கிறான். அரோன் பார்க் பற்றி போன பாட்டிலே நம்ம பார்த்துருந்தோம். அவன் தான் இவன் வந்து சீஃப் மேனேஜர் போல். இந்த ஹீரோவுக்கு அவனை பார்த்த உடனே யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அவனையே பார்க்குறமேடா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அருண் பார்க்க உடனே என்ன பண்ணுறான்னா, இது எங்கள் விஐபி கஸ்டமர் போகிற வழியாச்சு, இந்த எலிவேட்டரில் நீங்கள் எப்படி ஏறலாம் அப்படின்னு கேட்குறா. உடனே ஹீரோக்கு யார்டா சாமி நீங்கள் எல்லாம் கேட்ட கேள்வியே திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த ஆளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் ஒவ்வொருத்தவங்கள்ட்டையாக கேட்டுட்டு இருக்கா. ஆனால் யாருமே ஹெல்ப் பண்ணாமல் எல்லாருமே ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. அங்கே ஒருத்தன் வந்து ஒரு பிளாக் ட்ரெஸ் போட்டு கேப் போட்டு போய் ஹெல்ப் கேட்கும் போது அந்த பையனுக்கு தோணுது, ரெண்டு இத்தனை பேர் இருக்காங்க இந்த கூட்டத்தில், உனக்கு நான் மட்டும் தான் கண்ணுக்கு தெரிஞ்சனா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கம்பெனியோட சிஇஓ போல அவனை பார்த்துட்டு ஹீரோயின் உங்க பேர் அலெக்ஸ் தானே அப்படின்னு கேட்குறா. ஆமா என் பேர் அலெக்ஸ் தான் அப்படின்னு சொன்னோன்னே, சரி எப்படி எல்லாருக்கும் நம்ம மூஞ்சி தெரிஞ்சு போச்சு, நம்ம ஹெல்ப் பண்ணலைன்னா நம்ம பப்ளிக் இமேஜ் டேமேஜ் ஆயிரும், போய் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை தூக்குறக்காண்டி காருக்குள்ள போய் ஏறுறான். காருக்குள்ள போய் ஏறினா அந்த சீனியர் பார்த்துட்டு, யாரா நீங்கள் வாட்டுக்கு யாரோ வந்து என் காருக்குள்ள ஏறிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் கத்திட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் அவனெல்லாம் கண்டுக்கிறாதீங்க, அவன் கிடக்குற ஒரு லூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் கிட்ட சொல்லிடுறான். இங்கே அப்படியே ஹீரோவோட ஃப்ரெண்டு அப்புறம் அரோன் பார்க் 3 பேரும் எலிவேட்டரில் ஏறி போயிட்டு இருக்காங்க. ஃப்ளோரை தொடர்ந்தோடனே ஜாம்பீஸாக இருக்குது. ஜாம்பீஸை பார்த்தோன்னே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நம்ம முழிச்சுட்டு இருக்க நேரத்தில் அரோன் பார்க் மேலே ஒரு லேடி ஜாம்பி வந்து பாஞ்சு அவனை கடிக்கிறக்காண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கு. விட்டா அவனை லஞ்ச் மாதிரி கடிச்சு சாப்பிட்ரும் போல அந்த ரேஞ்சில் இருக்கு. நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டக்குன்னு ஒரு ஒயின் பாட்டில் எடுத்து அந்த ஒயின் பாட்டில் அப்படியே அந்த ஜாம்பி மேலே தூக்கி போட்டு ஒரு கிளாத்தில் தீயை பற்ற வச்சு அந்த கிளாத்தையும் அந்த ஜாம்பி மேலே தூக்கி போட்டுடுறான். உடனே ஜாம்பி அந்த ஃபயரில் அப்படியே ரோஸ்ட் ஆகி கருகி கீழே விழுந்துருது. இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கர கலவரமாக ஆகிட்டு இருக்கு ஹீரோயின் இருக்க இடமே. அந்த சீனியர் ஆனால் காரை விட்டு இறங்க மாட்டேங்கிறான். பார்த்தா அதுக்கு ஏன்டா உங்கள் மாமியார் வீட்டுக்காரடா இது, ஏன் சொந்தக்காரில் ஆச்சான்னு நேரம் கத்திட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. ஏன்டா அவன் வரமாட்டேங்கிறான் அப்படின்னு பார்த்தா அந்த சீனியர் பயத்தில் பேண்ட்லேயே பாத்ரூம் போயிருப்பான் போல், அதனால வெளியில் வராமல் உட்காந்துட்டே இருக்கான். அந்த அலெக்ஸும் நம்ம ஹீரோயினும் கத்திட்டே இருக்காங்க, வெளில வான்னு இப்படி கத்திட்டே இருப்பாங்க. அப்போதான் நம்ம ஹீரோயின் திரும்பி பார்த்தா ஒரு ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்வங்கின்னு இருக்க கார் எல்லாத்தையும் அடிச்சு விட்டு நகட்டிட்டு வந்துட்டே இருக்கு. அடுத்து சீனியரோட காரை தான் இடிக்க போகுது. அதனால நம்ம ஹீரோயின் வந்துட்டு வெளில வான்னு கத்திட்டே இருக்கான். ஆனால் வெளியிலே வரமாட்டேங்கிறான்.
அப்போ தான் சைடில் இருக்க கண்ணாடியில் பார்த்தா பின்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருக்குன்றதே தெரியுது. ஐயோ போச்சு, நம்ம உயிர் தானே முக்கியம், மானத்தை விட உயிர் தான் முக்கியம், கைப்பில் தாவு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியிலேருந்து வெளில குதிச்சிடுறான். குதிச்ச அடுத்த நிமிஷம் அவன் காரை உள்ள ஒரு ஷெட்டுக்குள்ளே தள்ளிட்டு போய் அப்படி சத்துன்னு அமுக்கி தவத்தோட சவரா அந்த ஆம்புலன்ஸ் மோதிடுது. அதோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குது அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு நீங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.